பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்பதை விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் வருகிற துக்கத்தின் காரியங்கள், வேதனையின் காரியங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. கர்த்தருக்குள்ளே பலன் அடைவதற்கு தேவனிடத்தில் கிருபைகளை கேளுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தி நடத்துவாராக. இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வார்த்தை ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. என் கிருபை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும். என் கிருபை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும். இன்னைக்கு உங்க உள்ளத்திற்குள்ளே நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், ஐயோ மலை போல நான் இவர்களை நம்பி இருந்தேனே, மலை போல இவர்கள் மேலே நம்பிக்கையை வைத்திருந்தேனே, என் தேவை சந்திக்கப்படும், இவங்க மூலமா எனக்கு ஒரு வாழ்வாதாரம் உண்டாகும், இவங்க மூலமா எனக்கு ஒரு காரியம் ஏற்படும் என்று சொல்லி பல விதத்துல யோசித்து வைத்திருந்தேன். ஆனால் அதெல்லாம் என்னை விட்டு விலகி போகிறது போல இருக்கிறது. ஒரு மேகம் கடந்து போவதைப் போல இவர்கள் எல்லாரும் கடந்து போகிறார்களே என்கிறதான ஒரு ஏக்கங்கள் உங்களுக்குள்ளாக காணப்படலாம். அதை நினைத்த கலக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், ஒரு பர்வதம் இருக்குன்னா அந்த பர்வதம் அவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்துல இருந்து அது நிலை பெயர்ந்து போகாது, உறுதியாக அங்கே தான் இருக்கும். ஆனாலும் வார்த்தை சொல்லுது, அவைகள் நிலை பெயர்ந்து போனாலும், சொல்லுவாங்கல்ல, மலையை போல நான் இவங்களை நம்பி இருந்தேன், மலையை போல இவங்களை நம்பி இருந்தேன், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை, என் கிருபை, உனக்குள்ள இருக்கிற சமாதானம் ஒரு நாளும் மாறி போகாதுப்பா. உனக்குள்ள இருக்கிற சமாதானம் அப்படியே நிலைத்தோங்க நான் உதவி செய்வேன். இந்த சமாதானத்தை எடுத்து போடுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். உனக்குள்ளே இருக்கிறதான அங்கலாய்ப்பையும் தவிப்பையும் தத்தளிக்க பண்ணுகிற அனுபவத்தையும் நான் மாற்றி உனக்குள்ளே சமாதானத்தின் ஆவியை கொடுத்து இந்நாட்களிலே நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை மலை போல் நம்பி இருக்கிற மனிதனை கொண்டல்ல, நான் அதை நிறைவேற்றி என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கிறதை காணும்படி செய்வேன், காணும்படி செய்வேன். ஆம் தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் அவைகளை உங்கள் வாழ்க்கையில் காணும்படி செய்வார். தேவனுடைய கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கிறதை உணரும்படி கர்த்தர் செய்வார். உங்களுக்குள்ளாக இருக்கிறதான பல கேள்விகளின் மத்தியிலே அவரை பற்றி கொள்ளுங்கள். தேவ கிருபை இன்றில்ல, என்றென்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஐயோ எல்லாம் கடந்து போய்விட்டதே, எல்லாம் முடிந்ததே என்று சொல்லுகிற இடத்திலே, ஆண்டவரே என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் ஒரு துவக்கத்தை கர்த்தர் நீர் கொடுத்து அவர்களை நிலைநிறுத்துவீராக. கிருபை விலகாமல் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த தேவ பிள்ளையே, உள்ளாயிருக்கிற சமாதானத்தில், உள்ளாயிருக்கிறதான சந்தோஷம், உள்ளாயிருக்கிறதான அந்த ஆவி, இவைகளை நிலை பெயரும்படி கர்த்தர் செய்வார், நிலை பெயரும்படி செய்வார். அது அப்படியே இருக்கும், மாறி போகாது. யார் போனாலும் தேவன் நம்மை விட்டு கடந்து செல்ல மாட்டார். தேவன் உங்களை விட்டு கடந்து செல்ல மாட்டார். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தங்கியிருக்கும். God bless you. God bless you. God bless you.